வாய் வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டில் குரு பெயர்ச்சி நடந்துவிட்டது. மேஷத்தில் இருந்த குரு ரிஷபத்திற்கு வந்திருக்கிறார். ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் என்று பார்ப்போம். ராகு அதிபதியாக இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஆரம்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களை கொடுக்கும் என்றாலும் ஆடி மாதத்திற்கு பிறகு அற்புதமான பலன்கள் வரும். பணவரவு போதுமான அளவுக்கு இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் பேச்சு வன்மையால் காரியம் சாதிப்பீர்கள். குடும்பத்தில் சுப செலவுகள் கூடும். சுப காரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள். அலுவலகத்தில் நெருக்கடியான சூழ்நிலை நிலவும். பணிச்சுமை இருக்கும். அதனால் நீங்கள் தடுமாற்றமடைவீர்கள். புதிய வேலைக்கு மாறும் முடிவை நன்கு ஆலோசித்து மேற்கொள்வது நல்லது. அவசரப்பட வேண்டாம். மறைமுக எதிரிகள் கூடுவார்கள். புதிய நண்பர்களை நம்பி எந்த காரியத்திலும் இறங்காதீர்கள். முதலீடுகளில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. அனுபவம் இல்லாத தொழிலில் இறங்க வேண்டாம். பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்திலும் உரிய அக்கறை காட்ட வேண்டும். இளம் வயதில் உள்ளவர்களுக்கு சமூக ஊடகங்களின் மூலம் அறிமுகமாகும் நண்பர்களால் பிரச்சனைகளில் சிக்கும் நிலை ஏற்படும். ஆகவே அதை தவிர்க்க வேண்டும். குடும்ப விவகாரங்களில் மூன்றாம் நபரின் தலையீட்டை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பிரதோஷ நாளில் நரசிம்மரை வழிபடுங்கள். அரச மரத்தடியில் இருக்கும் விநாயகரை சுற்றி வந்து வழிபடுங்கள். வியாழக்கிழமைகளில் நவக்கிரக குருவுக்கு 3 தீபங்கள் ஏற்றி வணங்குங்கள். குருவின் அஷ்டம குருவின் கஷ்டங்களெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். வியாழக்கிழமை தோறும் குரு வழிபாடு மிகவும் முக்கியம். ஒரு எலுமிச்சம்பழத்தை குரு பகவானுக்கு சமர்ப்பித்து வழிபடலாம். மஞ்சள் வஸ்திரம் குரு பகவானுக்கு வாங்கி கொடுக்கலாம். நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானைத்தான் நீங்கள் வழிபட்டு பிரார்த்தனை செய்து பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு பல வகையிலும் நன்மை கொடுக்கும். எனவே அரச மரத்தடியில் இருக்கும் விநாயகரை சுற்றி வருவதும் உங்களுக்கு பல தடைகளை நீக்கிவிடும். ஆகவே இவை இரண்டையும் பரிகாரமாக செய்து குரு வழிபாடு செய்து நீங்கள் கஷ்டத்திலிருந்து விடுபடுவீர்கள். எல்லா நன்மைகளையும் பெற்று வளமாக வாழ்வீர்கள். வாழ்க வளமுடன்.